வணக்கம் மக்களே, நான் உங்க கூகுள். மக்களே, இந்த கோவத்தால வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், அந்த செயல்பாடுகளை நம்மள கொண்டு போயிட்டு எங்க நிறுத்தும் அப்படிங்கிற இந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட வந்து முழுக்க முழுக்க சொல்ல போகுது. ஏன்னா நடந்து அரங்கேறி முடிஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் அந்த மாதிரிங்க. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர் தான் ராஜா. இவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள், அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா ரீசெண்டா வந்து பார்த்திருப்பீங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தாரு. அந்த வீடியோல அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி என் ஒய்ஃபை வந்து கீழ்ச்சிட்டேன். ஸோ என் வாழ்க்கையே நாசனமா போயிடுச்சு. என் கூட சேர்ந்து என் பையனை வந்து சாக போறான் அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ வீடியோ பதிவேற்றம் செஞ்சிருந்தாரு. அது கூடவே இன்னொரு வீடியோவும் பார்க்க முடிஞ்சது. அந்த வீடியோ என்னன்னு பார்க்கும்போது அதுவும் இவர் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ தான். அது என்னன்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஒய்ஃப் திருச்சியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் கூட விடுதியில இவங்க இருக்கும்போது, ஸோ அந்த நபர் அந்த விடுதிக்குள்ள வந்து இருக்கிறதாகவும், இவர் போயிட்டு அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டு அவங்களுடைய ஒய்ஃபை அடிச்சு, உள்ள இருக்கிறது யாரு, அவனை வெளியே வர சொல்லு, உங்களுடைய ஜோஸ் ப்ரோவா அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தோடைய லாஸ்ட்ல அவங்களுடைய ஒய்ஃபை வந்து அவர் வந்து கடுமையா தாக்கி இருப்பதாக ஒரு பெரிய வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இருந்தது. இந்த இடத்துல நம்ம மக்கள் வந்து இரண்டு வகையான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஒன்னு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு, இன்னொன்னு வந்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு. முக்கியமா இதுல வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அந்த தாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் ராஜா அவர்களுடைய ஒய்ஃபே ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. ராஜா அவர்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவரெல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்து கஞ்சா அடிப்பாரு. கஞ்சா அடிச்சுட்டு என் பிள்ளைய வந்து சிகரெட்டால வந்து சுட்டு வைப்பாரு. தொடர்ந்து எனக்கு வந்து டார்ச்சர் கொடுப்பாரு. வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு, திருடுவாரு அப்படின்ட்டு இவ்வாறான குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வந்து அடுக்கி இருந்தாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது இல்லையா? ரீசெண்டா ராஜா அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது மக்களே, ஒரு மனுஷனுடைய எமோஷனலான ஒரு முடிவு, கோவத்தனமான ஒரு முடிவு எதற்கும் பெறாது அப்படிங்கிறது கண்டிப்பா இவருடைய இந்த வீடியோலயே நல்லா பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னு சொன்னா அந்த மனுஷன் அப்போ அவ்வளவு எமோஷனலா அவ்வளவு கஷ்டப்பட்டு பேசியிருக்கக்கூடிய மனுஷன் ரியாலிட்டிக்கு வந்த பிறகு எவ்வளவு யதார்த்தமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு பாருங்க. இந்த நிலைப்பாடு மட்டும் அன்னைக்கு அவருக்குள்ள மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், அவர் வந்து இவ்வளவு டிராமாஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டிய கிடையவே கிடையாது. இவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்களே கிடையாது. அது வந்து ஒரு பாணியில அதை வந்து சரி செஞ்சுட்டு போயிருக்கலாம். பட் அவர் வந்து போலீஸ் கேஸுக்கு போயிட்டு இப்படி பொது வெளியில அசிங்கப்படுறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் என்று தான் சொல்ல முடியும். ஸோ எனிவே இப்போ அவர் ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அப்படி ராஜா அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அவர் ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. அதுல அவர் வந்து தெளிவா சொல்றாரு, நானும் என் பையனும் சாக போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சிருந்தேன். அது உங்களை வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், காயப்படுத்திருக்கோம். அதற்காக என்னை வந்து மன்னிச்சிருங்க. இப்போ என் ஒய்ஃபும் என்னுடைய மகனும் அவங்களுடைய வீட்டுல வந்து சேஃபா இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபுக்கு ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி அசிங்கமா திட்டுறாங்க என் ஒய்ஃபை. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில உண்மைகளும் இந்த இடத்துல வந்து அவர் வந்து உடைச்சு பேசியிருக்காருங்க. அது என்னன்னு பார்க்கும்போது என் ஒய்ஃபுக்கு மொட்டை அடிச்சது, அவங்கள வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணது, அதெல்லாம் உண்மைதாங்க. அது பொய்யன்ட்டு எல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா என் ஒய்ஃப் வந்து நான் கஞ்சா அடிக்கிறேன், சிகரெட்டால என் பையனை வந்து சுடுறாரு அவரு அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் பொய். இதெல்லாம் உண்மை கிடையாது. இது வந்து அவங்க வந்து ஒரு வகையான கோவத்துல வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து வெளிப்படுத்துறாரு, எனக்கு வந்து டிப்ரெஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் அவங்க ஒய்ஃபும் அவங்க பையன் தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. அந்த டிப்ரெஷன்ல தான் இந்த மாதிரி கோபத்துல தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அது வந்து ஒரு தப்பான செயல். அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. என்ன ஆனாலும் அந்த பெண் வந்து அவருடைய மனைவி தான் பொருட்படுத்துறாரு. என் மனைவி தான், என்ன ஆனாலும் என் மனைவி தான். நாங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து திருப்பியும் நாங்க வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ்வோமாலாம் எங்களுக்கு வந்து தெரியாது. பட் பொது வெளியில கொண்டு வர வரைக்கும் நான் வந்து இந்த மேட்டரை வந்து பெருசு பண்ணிட்டேன். குற்றவாளியா நான் வந்து ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த டைம்ல வந்து போலீஸுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னுடைய குழந்தைய 1 மாசம் வரைக்கும் இந்த குழந்தை நல காப்பகத்துல வச்சு பாத்துக்கினாங்க இல்லையா? அந்த குழந்தை நல காப்பகத்துக்கு வந்து நன்றி அப்படின்ட்டு ராஜா அவர்கள் வந்து ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு. உண்மையாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதாவது மனிதர்களே நம்மளுடைய வாழ்க்கையில தப்புகள் நடக்கலாம். பட் அது எண்ட் ஆஃப் த டேல நம்ம செஞ்சது தப்பா சரியா அப்படின்ற அந்த கன்க்ளூஷனுக்கு வரும் பாத்தீங்களா? அதுதான் சிறந்தது. ரியாலிட்டிக்கு வரும் பாத்தீங்களா? அதுதான் சிறந்தது. அந்த வகையில ராஜா அவர்கள் வந்து இப்ப ரியாலிட்டிக்கு வந்திருக்கிறது சூப்பரான ஒரு விஷயம். மாற்று கருத்தே கிடையாது. எனவே மக்களே, ஃபர்தரா இவருடைய வீடியோ வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் அந்த மாதிரியான சம்பவம் நடந்த பிறகு இவரை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில வந்து அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இப்ப வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தவர் ஸோ தான் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி வீடியோ பதிவேற்றம் செஞ்சிருக்கிறது வெரி குட்ன்னு தான் சொல்லலாம். ஸோ ஏன்னா இருக்கக்கூடிய ரியாலிட்டியை பத்தி வந்து பேசியிருக்காரு பாத்தீங்களா? இது போன்ற ஒரு மனப்பாங்கு எல்லாருக்கும் வரணும். ஸோ ஒரு தப்புன்னு ஒன்று நடந்து போச்சுன்னா அதை வந்து அணுகும் ஒரு முறை வன்முறையாக இருக்கக்கூடாது. அது வந்து கிரைமாக இருக்கக்கூடாது. அதை தாண்டி இன்னும் நிறைய வழிகள் இருக்கு. அதை வந்து மேற்கொள்ள வேண்டும் தப்பு இருக்கும் பட்சத்தில். பட் பெண்களுக்காகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் அவர் வந்து பேசியிருக்காரு பாத்தீங்களா? ஸோ தாலி கட்டினாலே ஒரு பெண்ணுடைய உடம்பும் அந்த பெண்ணுடைய மொத்த விஷயமும் நம்மளுக்கு சொந்தமாகாது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு இல்லையா? வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் வேண்டும். ஸோ புரிதல் இருந்தால்தான் அது வந்து ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே.
ஸோ ஒருத்தர் இந்த இடத்துல வந்து முரண்பட்டால் கூட அது வந்து பிரச்சனை தான். எனவே நண்பர்களே, கோவத்தால எடுக்கக்கூடிய முடிவு பிரச்சனைக்கு வழிவகுத்து விடும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.